வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 133. கடன் என்பது பெரிய பாரம். உடலினிலே இரத்த ஓட்டம் இருக்கும் மட்டும் உண்டாகும் இன்ப துன்ப சுழலில் சிக்கி இடர்பட்டு வாழுகின்ற மனிதர் கொண்ட எத்தனையோ செயற்கை முறை துன்பத்துள்ளே கடன் என்ற கற்பனையே பெரும்பாலோர்க்கும் கவலை தரும் நச்சாகும். அதனால் முன்னே விட வேண்டும் அனைவருமே இவ்வெண்ணத்தை விவேகத்தால் ஒன்று கூடி வாழும் நாளில். இந்த கடன் என்கிற மாய வலை மனிதர்களை எவ்வளவு தூரம் துன்பத்தில் ஆழ்த்துகிறது. அருட்தந்தை சொல்கிறாங்க, ஒவ்வொரு மனிதருக்கும் உடலில் இரத்த ஓட்டம் இருக்கும் மட்டும் இன்பம் துன்பம் என்ற உணர்ச்சி சுழல் இருக்கவே இருக்கிறது. இதில் இயற்கையில் விளையும் துன்பங்கள் தவிர நாமாக செயற்கையாகவும் துன்பத்தை உருவாக்கி கொள்கிறோம், அதிகப்படுத்தியும் கொள்கிறோம். இந்த அத்தனை துன்பத்துள்ளும் கடன் என்பதே மிக கொடிய விஷ புகை போன்று பெரும்பாலோர் வாழ்க்கையில் துன்பத்தை தருகிறது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நம்ம யாரும் பிறக்கும்போது எதுவும் கொண்டு வரல, அதே போல் இறக்கும்போது எதையும் எடுத்து போவதும் இல்லை. இந்த இடையில் கற்பனையாக தனி மனிதன் சொத்து உரிமை என்ற ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு அதிலிருந்து தான் கடன் என்ற ஒரு துன்பம் உற்பத்தியானது. ஒவ்வொரு மனிதனும் உண்மையில் சமூகத்தின் சொத்து. எனவே நமது உடல் உழைப்பு அல்லது அறிவின் ஆற்றல் சமுதாய நலனுக்குத்தான் பயனாக வேண்டும். கடன்கிறது உண்மையில் என்ன? தேவை இருக்கிற ஒருத்தர் அதிகமாக வச்சிருக்க ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குறார். ஏற்கனவே இவர்கிட்ட இல்லை, அவர்கிட்ட அதிகம் இருந்தது, அவருக்கு திரும்ப கொடுக்குறப்ப அவர் வட்டியோடு கேட்குறார். இதனால் என்ன ஆகும்? பணம் வச்சிருக்கவர்கிட்ட மேலும் மேலும் பணம் சேரும், இல்லாதவர் இன்னும் இன்னும் ஏழ்மையில் போகிறார். அருட்தந்தை இந்த கடனை ஒரு புண் அப்படிம்பார். அந்த புண்ணில் உற்பத்தி ஆகிற சீழ் தான் வட்டி. இது அதிகரித்து அதிகரித்து சில சமயம் அந்த செப்டிக் ஆகி உயிரையே கூட எடுத்துருது. இந்த பொருளாதார சூதாட்டத்தில் பணம் தான் மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது. அதன் கையில் எல்லா மனிதர்களும் எடுத்தாளப்படும் காய்கள். இடம் மாற்றி வைக்கிறது, சில சமயத்தில் சில காய்களை எடுத்தே விடுகிறது. எனவே அறிவின் உயர்வான அந்த உலக சமாதான நாட்களில் இந்த கடன் என்கின்ற ஒரு வார்த்தை இல்லாமலே ஒழிந்து போய்விடும். நன்றி. வாழ்க வளமுடன்.